தேங்காய் பேசுமா. அர்ச்சனை கூட 50 ரூபானாலும் 30 ரூபா எனக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தின்னு நிச்சான். வாழைப்பழம் சிரிச்சிச்சான், ஏ லூசு, நான் இல்லைன்னா உன்னை உள்ளேயே கூப்பிட மாட்டாங்க, நான் தான் 10 ரூபா, எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தின்னு நிச்சான். வெத்தலை பார்க்க சிரிச்சு அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடித்தான்னு இந்த சிவாச்சாரியார் பக்கத்தில் இருக்க தண்ணியில் தேங்காவை நினச்சி ஒரு கல்லில் பொட்டேர்னு அடிச்சிருக்காரு. தேங்காய் 2ஆக உடஞ்சிச்சு. வாழைப்பழம் கழுக்குன்னு சிரிச்சிச்சான். 30 ரூபான்னு மண்டையை உடைச்சிட்டாங்க. எப்போ கோவிலுக்குள்ள லேடிஸ் போனாலும் கேளுங்க, கிளம்பும் போது பையன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாரு, நான் ஆடி கிருத்திகை கோவிலுக்கு போகிறேன், ஆடி கார்த்திகை கோவிலுக்கு போகிறேன், இன்றைக்கி சஷ்டி கோவிலுக்கு போகிறேன், 1 மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம் சாமி கும்பிடுவேன், 1/2 மணி நேரம் ஊர் கதையெல்லாம் பேசுவேன், நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும், இங்கேயே தின்னுட்டு வந்துடு, அங்கே வந்து பசிங்காத. எப்போதுமே தெரியலுங்க, கோவிலுக்கு வந்தால் பசிக்குதும்மா, கல்யாண வீட்டில் அம்மா சோத்து எடுத்து உட்காரவும் ஆகி வருதும்மாம்மா. ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு செய்கிற ஒரே உயிர் தாயை தவிர எவனும் செய்ய மாட்டான். சத்தியமாக நீங்கள் உளவியலாக இதை சிந்திக்கணும். இந்த பையன் கோவிலுக்கு போனோன்னு அர்ச்சனை நடக்கிற வரைக்கும் பேசாமல் இருந்தான். அம்மா பசிக்குதுன்னா சிவாச்சாரியார் பார்த்துட்டாரு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அர்ச்சனை முடிச்சிருச்சேன்னு தோலை உரிச்சு பழத்தை கொடுத்து சாப்பிட்றான்ட்டாரு. இப்போ தேங்காய் சொன்னிச்சா, நான் 30 ரூபா மண்டையை உடைச்சாங்க, நீ 10 ரூபா தோலே உரிச்சிட்டாங்களேன்னுச்சான். இல்லை பெருக்கி கோலம் போடுவாங்க, வயசானவங்க அங்கேயே படுத்து தூங்குவாங்க. இந்த சிவாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காது, அர்ச்சனையோடு வர்றதெல்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே அந்த அங்கம்மாங்கிற லேடி வாங்கி அப்படியே உள்ளே தள்ளிருச்சான். இப்போ வாழைப்பழம் சொன்னிச்சான், என்னையாவது தோலை உரிச்சாங்க, நீ 5 ரூபா ஆளே போயிட்டியன்னுச்சான். இப்போ வாரியார் எழுதுறாரு, இந்த 3 கூட்டணி வச்சிருச்சான். நம்ம 30 ரூபா மண்டை உடைச்சான், நம்ம 10 ரூபா தோலை உரிச்சான், நம்ம 5 ரூபா ஆளே போயிட்டான், 2 ரூபாய்க்கு ஒரே ஒருத்தன் வந்தான், அவனை காணுமேடான்னு. அப்போ தேங்காய் சொன்னிச்சான், ஏன் லூசு, அவனை தான் நெருப்பில் ஐயர் காமிச்சார். உடனே வாழைப்பழம் சொன்னிச்சான், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சான், வந்த எல்லாரும் வேலுண்டு வினையில்லை முருகா சரணம்னு போட்டாங்க. இப்போ வாரியார் சொல்றாரு, முருக பக்தர்களே, நீங்கள் கோவிலுக்குள் போகின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக, வாழைப்பழத்தை போன்று கண்மையாக, வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாடாமல் உங்கள் இதயத்தை கற்பூரம் போல கரைத்து விடுங்கள். கந்தவேல் கடவுள் உங்கள் பக்தியை பார்த்து கன்னத்தில் போடுவான். முருகா முருகா, நீங்கள் அவனை நோக்கி செல்ல வேண்டாம், அவன் உங்களை நாடி தேடி ஓடி. தயவு செய்து சொல்றேன், நீங்க நல்லா முருகனுக்கே அழுதா பிடிக்காது. காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவாரு, நீங்க சும்மா முருகன்ட்ட போய் நின்று ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வரனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, அதெல்லாம் இல்ல. ஒழுகிற வீட்டுல வாழலாம், அழுகிற வீட்டுல வாழக்கூடாது. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில போடுங்க, சந்தோஷமா போங்க கோவிலுக்கு. வாழ்க்கைன்னா ஆடி கார்ல போறது இல்ல லைஃப், ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃப். எந்திரிக்கும் போதே பரபரப்போட டென்ஷனோட போய் என்ன செஞ்சு பாருங்க, பெரும் கூட்டம். பின்னாடி தெரியுறேனா, அதுல ஒருத்தர், நீ பேசு, அப்புறம் தெரியுறேனா இல்லையான்னு நாங்க பாக்குறோம். அங்க ஒருத்தர், அதான் என் பேச்சு கட்டி போட்டுச்சான். 6 மணி ஆச்சுன்னா சொல்லுவா, டே விளக்கு வச்சாச்சு, கொல்ல பக்கம் கதவை சாத்து, வாச பக்கம் கதவை துற, மகாலட்சுமி வர்ற நேரம், யாரும் அழுகக்கூடாது, வீட்டில் அமங்கலமாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எந்த வீட்டில் எடுத்தாலும் 6 மணிக்கு கதவை அடித்து லைட்டை ஆஃப் பண்ணி அழுக ஆரம்பித்தாள்கள்னா 11:30 வரைக்கும் அழுகிறாள்க. இனியாக்கு என்ன ஆகுமோ, இலக்கியாக்கு என்ன ஆகுமோ? உண்மையா இல்லையா? அவள்களாவது எபிசோடுக்கு 2 லட்சம் வாங்கிட்டு அழுகிறாள்க, நம்ம மாதம் 200 ரூபா கேபிளுக்கு கட்டிட்டு அழுகிறோம். உண்மையா இல்லையா? நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். எங்கள் பாட்டி சொல்லுவா, 6 மணி ஆச்சு, உங்கள் அப்பா வரான், பெல்ட்டை எடுத்து விரிச்சிருவான், நீ கை காலை கழுவி திருநீர் பூசி படின்னு சொல்ல மாட்டா, படிக்கிற மாதிரி நடிம்பா. நான் உங்கள்கிட்ட காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், உங்கள் பிள்ளைங்க நாங்கள்லாம் மண்ணில் விளையாண்டா எங்கள் பாட்டி சொல்லுவா, சிறங்கு வந்துடும் உள்ள வாம்பா. தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் பேர பிள்ளைங்களோ மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்கள்.
ஏன்னா 10வது வரைக்கும் பிள்ளைங்க செல்லில் விளையாண்டா பிள்ளையே மண்ணா போயிடுவானோன்னு நான் பயப்படுறேன்.